அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு மிகவும் சுவையான முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுனே பார்க்கலாங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. 3 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு ஸ்டார் பட்டை, அப்புறம் ஒரு சின்ன பட்டை போட்டுக்கோங்க. ஒரு மராத்தி முக்கு, அப்புறம் ஒரு பே லீஃப் பிரியாணி எல்லாம் போட்டுக்கோங்க. இதில் ஒரு சில பொருட்கள் உங்கள்கிட்ட இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் பெருஞ்சீரகமும் சீரகமும் போட்டால் கூட ஓகே. அப்புறம் பச்சை மிளகாவை 2 பச்சை மிளகாவை கீறி போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போக வர நல்லா வதக்கிட்டு, இது சின்ன வெங்காயம் ஒரு 10-15 வெங்காயத்தை நல்லா நான் 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் பயன்படுத்துகிறீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா பாருங்கள், இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்க்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்தவாறு 1/2 டீஸ்பூன் சில்லி பொடி போட்டிருக்கேன். சில்லி பொடினா வத்தல் பவுடர். அப்புறம் 1/4 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா நான் வீட்டிலேயே பண்ணியிருக்கிற மசாலா 1 டேபிள் ஸ்பூன் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள எந்த பிராண்டுனாலும் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லை, உங்களுக்கு இந்த மாதிரி மசாலா வீட்டிலே ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கரம் மசாலா. இந்த கரம் மசாலா இருந்தது அப்படின்னா நீங்கள் விதவிதமான ரெசிபிஸ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இது 3 தக்காளி பழங்களும் 2 வெங்காயமும் நல்லாவே பேஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து ஊற்றிட்டேன். அதாவது இந்த வெங்காயமும் தக்காளியும் நான் வதக்கலை, அதை அப்படியே பச்சையாகவே பேஸ்ட் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். இப்போ இதோட இந்த தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை போக வர நல்லா, அதாவது ஒரு 5 to 7 மினிட்ஸ் வர நல்லாவே ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைனா இந்த பச்சை வாசனை இருந்ததுன்னா உங்கள் கிரேவி அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இது இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 7 மினிட்ஸ்க்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். 5 to 7 மினிட்ஸ். இப்போ இது நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஆயிரும். நல்ல ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அந்த தக்காளி வெங்காயம் அரைச்ச மிக்சர் ஜாரில் நான் கொஞ்சமாக ஒரு 50 ml மட்டுமே தண்ணி ஆட் பண்ணி ஊற்றிருக்கேன். என்னடா கிரேவியே இல்லைன்னு நினைப்பீங்க. இப்போ நம்ம கொஞ்சம் பொறுத்து இது லைட்டாக இதை பச்சை வாசனை போக வர லைட்டாக வதக்கிட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 150 ml கோகனட் மில்க் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு இதில் வெறும் தண்ணியே ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பட் கோகனட் மில்க் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரிச்சாக கிரேவி நல்லா ரிச்சாக க்ரீமியாக கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது ஒரு அரை முறி தேங்காயிலேருந்து பால் எடுத்து ஊற்றிக்கோங்க. அப்புறம் கேஸை நல்லா ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா தரன்னு கொதிக்கும் போது எக்கை உடச்சி ஊற்றிடலாம். எக்கை ஊற்றும் போது நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஊற்றணும். அந்த ஓடு எதுவுமே உள்ளே விழுந்துடாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒவ்வொரு முட்டைக்கும் இடையில கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. அப்புறம் திரும்ப இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டுமே நல்லா ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உள்ள மஞ்சள் கரு எல்லாமே நல்லாவே வெந்துடும். 5 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும், ஓவர் குக் பண்ண வேண்டாம். அப்படி உங்களுக்கு இது குக் ஆகியிருக்காதுன்னு சந்தேகமாக இருந்ததுன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் வரை மூடியே வச்சுருங்க. திறந்து வைக்க வேண்டாம். கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் புதினாவும் தூவியிருக்கேன். இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்தி கூட, பூரி கூட, ரைஸ் கூட எல்லாத்து கூடயுமே செம்ம சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்பூன் வச்சு இந்த ஒவ்வொரு எக்கையும் நீங்கள் செப்பரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.